ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்விகவி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு எந்த ஸ்டாண்டர்டுக்கு வேணும் வீடியோஸ் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14 ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பேக்ல இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தரோ பண்ணிருங்க. அண்ட் இதுல கொடுத்துருக்கிற ஒன் வேர்ட் எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஆன்சர்ஸ் மார்க் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பகுதி 2 என்னன்னு பாத்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஏதேனும் 10 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக. வினாயின் 24 கட்டாய வினா. ஸோ எந்தெந்த யூனிட்ல வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 15 பாத்தீங்கன்னா a ஈக்குவல் டு -3 -2 1 4 மற்றும் b ஈக்குவல் டு 0 1 2 4 எனில் a - b and b - a காண்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 16 கணத்தை குறிப்பிடும் முறைகளை எழுதுக. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 17 சம் என்னன்னு பாத்தீங்கன்னா a ஈக்குவல் டு a - b எனில் a இன் அடுக்கு கணத்தை எழுதுக. அடுத்தது 18 1/2 மற்றும் 2/3 இவற்றுக்கிடையான இரு விகிதமுறு எண்களை காண்கன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சமமுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வினாயன் 24 பாத்தீங்கன்னா கட்டாய வினான்னு கொடுத்திருக்காங்க. a ஈக்குவல் டு 6, 7, 8, 9 b ஈக்குவல் டு 8, 10, 12 எனில் a பி காண்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க வந்து கட்டாயமா செஞ்சு ஆகணும். வினாயின் 23 அப்படி பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதங்கள் 1:2:3 எனில் கோண அளவுகளை காண்க. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வினாயின் 26 குவி பலகோணம் வரையறு. இணைகரத்தின் பண்புகள் 2 எழுதுக. அண்ட் வினாயின் 28 2a - 3b the whole squared முற்றொருமைகளை பயன்படுத்தி விரித்தெழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 5 மார்க் கொஸ்டின் பகுதி 3ல என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. வெண்படங்களை பயன்படுத்தி a - b சேர்ப்பு c ஈக்குவல் டு a - b விட்டு a - c என்பதை சரிபார்க்க. அடுத்தது 30 சம் படுத்திருக்கீங்கன்னா a கொடுத்திருக்காங்க, b கொடுத்திருக்காங்க எனில் பின்வருவனவற்றை காண்கன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து 32வது சம் பாத்தீங்கன்னா 45 பேர் கொண்ட குழுவில் ஒவ்வொருவரும் தேநீர் அல்லது குழம்பி அல்லது இரண்டையும் அருந்துகின்றனர். 35 நபர்கள் தேநீர் மற்றும் 20 நபர்கள் குழம்பி அருந்துகின்றனர் எனில் தேநீர் மற்றும் குழம்பி இரண்டையும் அருந்துபவர், தேநீரை விரும்பாதவர்கள், குழம்பியை அருந்தாதவர்கள் எத்தனை பேர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுல கொடுத்துருக்கிற சம் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். எல்லா சம்மையும் ஒரு தடவை வந்து செஞ்சு பாத்துருங்க. ஃபார்முலா வந்து மிஸ் பண்ணாம நீங்க வந்து ரைட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து மார்க் கொடுப்பாங்க. ஸோ எந்த ஸ்டெப்பையுமே மிஸ் பண்ணிடாம கரெக்டா நீங்க ரிப்பீட்டடா செஞ்சு பாத்தீங்கன்னா தான் நாளைக்கு எழுத போற எக்ஸாமுக்கு நாளை கழிச்சு எழுத போற எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பகுதி 4 பாத்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. வரைபடம் வரைக. y ஈக்குவல் டு 3x - 1 அல்லது y ஈக்குவல் டு 3/2x + 3. அடுத்தது வந்து ஜாமெண்ட்ரி பாத்தீங்கன்னா PQ ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், QR ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், RPC ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் அளவுகளுக்கு நடுக்கோட்டு மையம் வரைக அல்லது 6.5 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சமபக்க முக்கோணத்துக்கு குத்துக்கோட்டு மையம் வரைகன்னு கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.